அனில் ஏன் அங்கிள் அங்கிள் கத்துது? அது ஜங்கிள் ஜங்கிள் தானே கத்தணும். இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. தாவேக தலைவர் விஜய் கரூர் சம்பவத்திற்கு பிறகு சேலத்தில் டிசம்பர் 4ஆம் தேதி பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி கோரிய நிலையில் காவல்துறை அனுமதி மறுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆள் யாருன்னு மட்டும் சொல்லு, அவனை நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுறேன். சுமார் 50 நாட்களுக்கு பிறகு சேலத்தில் இருந்து மீண்டும் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க விஜய் திட்டமிட்டிருக்கிறார். என்னடா சொன்னா எலி குஞ்சு பயல. தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க கேக்குது வருவில்ல, வா அப்ப வச்சுக்கிறோம். தமிழ்நாட்டுல தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தா முதல் குரல் உங்களோடது தான் இருக்கும். எடுத்தேம்பாரு ஓட்டம் மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே. டேபிள் கடியில பூந்து போற அவரும், பிரச்சனை வந்தா ஓடி போற இவரும் எப்படிங்க ஜெயிச்சா நாட்டை காப்பாத்துவாங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சங்கரன்கோவில் அருகே போக்சோ வழக்கில் தாவேக உறுப்பினர் அல் அமீன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். Save women from TVK. 234 தொகுதிகளிலும் ஏன் பார்த்து நேர்காணல் செய்து மாவட்ட செயலாளர், ஒன்றியம், செயற்குழு எல்லாம் பார்த்து போறோம். அந்த இலக்கு நோக்கி நாங்க நடைபெறும். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். கட்சியின் பொருளாளர் பதவியில் இருக்கும் சரவணன் அதே பகுதியைச் சேர்ந்த 8ஆம் வகுப்பு மாணவி ஒருவரை பின்தொடர்ந்து காதலிக்கும்படி தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த இலக்கு நோக்கி தான் நாங்க நடைபெறும். அந்த இலக்கு நோக்கி தான் நாங்க விஸ்வரூபம் கமல் ரேஞ்சுக்கு யோசிக்கிறியாப்பா? யாரென்று தெரிகிறதா, இவன் தீ என்று புரிகிறதா? இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். மக்கள் அரசியல் என்ற அந்த சவுக்க கையில் எடுக்கலாமா? யாருக்கு எதிரான தானே கேக்குறீங்க? வேற யாரு? மறைமுக உறவுக்காரர்களான பாசிச பாஜகவும் பாய்சன் திமுகவும் தான். இன்னொரு தடவை இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் பண்ணீங்க சாவடி. திரு மோடிஜி அவர்களே, ஹாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஏன் ஜி தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி? அக்காவோட அவுட்ஃபிட் பாருங்கடா. ஜே என்ன பண்றீங்க? அக்கா மறந்துட்டு தலைகீழ ஆடுறீங்களாடா? ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? தாவேகா மாவட்ட செயலாளர் உட்பட கட்சி பொறுப்பாளர்கள் தவறு செய்தால், சரியாக பணி செய்யவில்லை என்றால் புகார் அளிக்க நிர்வாகிகளுக்கு உதவி எண்கள் வழங்கப்பட்டுள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டுக்கு ஒண்ணுன்னா ஆர்மி வரும், ஊருக்கு ஒண்ணுன்னா போலீஸ் வரும், உனக்கு ஒண்ணுன்னா இந்த மாமே வரும். மற்றொரு எண் எஸ்ஐஆர் தொடர்பான சந்தேகங்களை கேட்கவும் பிற கட்சியினருடனான மோதல் குறித்து உடனடியாக அக்கட்சியின் தலைவர் விஜய் கவனத்திற்கு எடுத்து செல்லவும் வழங்கப்பட்டுள்ளதாக ஆலோசனை கூட்டத்தில் வாய்மொழி உத்தரவிடப்பட்டுள்ளது. என்ன மனுஷன், உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. டிசம்பர் 13ஆம் தேதி வர வேண்டிய அந்த சனிக்கிழமை சனியே செப்டம்பர் 27 ஏன் வந்துச்சு? இந்த கேள்விக்கு டிவிக்கிற அணில் குஞ்சுகள் யாராவது பதில் சொல்லுங்க. வேப்ப மரத்துல ஒளிஞ்சாலும் ஒளிஞ்சிருப்பாங்க. டேய் அணிலே ரொம்ப வாடுறானே. அதாவது அரசியலிலே விமர்சனங்கள் உண்டு, விமர்சனம் செய், ஜனநாயகத்தின் அடிப்படையில் விமர்சனம் செய். ஆனால் அடுத்தவர்களை மிரட்டுகின்ற தோணியிலே வன்மத்தை கட்டினார் என்று சொன்னால் திருப்பி அடிக்கடி தாங்க மாட்டேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், அது ஒரு சின்ன நகைச்சுவை, இது கொஞ்சம் பெரிய நகைச்சுவை. சும்மா சினிமாக்காரன் எல்லா அரசியல்வாதியும் அறிவாளியும் கிடையாது, எல்லா சினிமாக்காரனும் முட்டாளும் கிடையாது. எவனோ எழுதி கொடுத்த வசனத்தை பேச உனக்கே இவ்வளவு திமிர் என்றால் மக்கள் மொழியில் மக்கள் வழியை கடத்துகிற எங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? இந்த கட்சியுடைய ரசிகர்கள் கொண்ட ஓட்டிலே ஓட்டு பிச்சையில் 8% வாங்கிட்டு எங்க கூட மோதி பார்க்கலாம், எங்களை எதிரியா பார்க்க நினைக்கிறான். எனக்கு நீ எதிரி இல்ல, எதிரி இல்லாம தான் இந்த அடி, நீ எதிர்த்தா வேற மாதிரி அடி வரும். இது நல்ல விஷயம் தானே. உங்களுடைய கட்சி 0 கம்மியா எடுத்து மானே உங்களுடைய நாட்டோட கட்சி 2024 உங்களுடைய சின்ன பல்வாறு போயிடுது. ஏய் என் வயிறு எரிஞ்சு சொல்றேன்டா, நீட்டி வாங்குறவங்க கையெல்லாம் விளங்காம போகணும். இப்போ 2024 வந்து சரபதி அவர்கள் மக்கள் கருத்திலே வந்து விட்டார். ஒப்பம் வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு. Onions.
வெற்றி கோப்பை, விசில், கால்பந்து, பேட் உள்ளிட்டவற்றை தேர்தலுக்கான சின்னங்களாக தமிழக வெற்றி கழகம் விண்ணப்பித்துள்ளது. ரொம்ப நன்றிங்கய்யா, நீங்க நல்லா இருக்கணும். தனது முதல் தேர்தலை எதிர்கொள்ளும் தாவேகா சிலிண்டர், லேப்டாப் உள்ளிட்ட 10 சின்னங்களை கேட்டு விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாளைக்கு ஈவினிங் இத பத்தி ஹோம் மினிஸ்டர் நான் பேசுறேன். நாம நடத்துற ஆபரேஷன் உரிமைக்கும் உறவுக்கு நடக்கிற உச்சக்கட்ட ஆபரேஷன். ரீல்ஸ் எடுப்பதற்காக வேண்டுமென்றே குற்றச் செயல்களில் ஈடுபட்டு அலப்பறை கொடுத்து வந்த கஞ்சா புள்ளிங்கோவும் கடுப்பான அதிகாரிகளும். நீங்களா யாருடா? How do I tell you? கஞ்சா, கானா என அடங்காமல் அட்டூழியத்தில் ஈடுபட்டு போலீசாருக்கு ஓயாத தலைவலி கொடுத்து வந்தவர்தான் இந்த போதை புள்ளிங்கோ பரத். பருத்தி வீரன் சண்டியர் போல முறுக்கிக் கொண்டு தன்னை யாராலும் அசைக்க முடியாது என்ற விதத்தில் ஓவர் ஆட்டிடியூடுடன் சுற்றித் திரிந்துள்ளார். கல்லூரிக்கு படிக்க போனாரோ இல்லையோ, தலைவர் ஒவ்வொரு கல்லூரி வாசலிலும் கொக்கு போல காத்திருந்து கொக்குமாக்கு வேலையை காட்டி வந்துள்ளார். அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத, இது நிலைக்காது, கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம். இப்படி கலர் கோழி குஞ்சு போல காஸ்டியூம் போட்டுக்கொண்டு விதவிதமாக ரீல்ஸ் எடுத்து சோசியல் மீடியாவில் இன்சை செய்து வந்த பரத் சென்னையில் செய்யாத அட்டூழியங்களே இல்லை. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே திருவலஞ்சுழியில் 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கோயில் அர்ச்சகரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஐயோ, இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. வெள்ளை விநாயகர் கோயில் அர்ச்சகர் விஸ்வநாத குருக்கள் உண்டிகளில் காணிக்கை செலுத்த வந்த சிறுமியிடம் அத்துமீறியதாக தெரிகிறது. ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. வந்துட்டாயா வந்துட்டாயா. யாரோ எங்கள் வாக்கை பறிப்பது யாரோ, எங்கள் வாக்கை பறிப்பது பிஜேபி, ECI, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. உங்க அண்ணன் சொல்லி தரலையா? ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் கிடையாது. உங்க அண்ணனே சொல்ல மாட்டேங்கிறாரு. உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா தானே. I think you are a man of destiny. அக்டோபர் 27 அனௌன்ஸ் பண்ணி 4 நவம்பர் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் 10 நாள் கழிச்சு உங்க அண்ணன் ஆடி அசைஞ்சு வந்து SIRனா என்னன்னு சொல்றாரு. அதுக்குள்ள ஃபார்ம் எல்லாம் நிறைய கொடுத்தும் முடிச்சாரு. டிவிக்கு ஃபார்ம் கிடைக்கல, அதுக்கு டிஎம்கே தான் காரணம். ஃபார்ம் என்ன டிஎம்கே கொடுக்குறாங்களா? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இல்ல பிஜேபின்னு சொல்றதுக்கு அவ்வளவு பயம் இருக்குல்ல. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அசிங்கமா இல்ல, உங்களை நம்பி வரவங்களை இப்படி மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவங்களை ஏமாத்துறதுல உங்களுக்கு அசிங்கமாவே இல்லையா? நீங்களாம் ஒரு தலைவரா? மசாலா பாலு மண்டல அடிக்க கொடுத்தோம். ஒருத்தர் சொல்றான் SIR தான் வருஷம் நடக்குதுல்ல, அதுக்கு எதுக்கு போராட்டம் பண்றீங்கன்னு தாவே காக்காரு. அட பாவி, தெரியாதனமா நான் ஒன்னே கண்டுபிடிச்சே பாரு. என் புத்திய செருப்பாலேயே அடிக்கிறா, செருப்பாலேயே அடிக்கிறேன். ஆனுவல் சம்மரி ரிவிஷனுக்கு SSRக்கு SIRக்கு டிஃபரன்ஸ் என்னன்னு எக்கச்சக்கமான பேரு இன்ஃபர்மேட்டிவா வீடியோ போட்டிருக்காங்க. அது எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டு இன்னைக்கு உட்கார்ந்து போராட்டம் பண்றாங்களா அவங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? ஒரு எஃபிஷியன்ட் கட்சியா இருந்தா பீகார்ல நடக்கும் போது SIR நடக்கும் போதே அடுத்தது தமிழ்நாட்டு எலெக்ஷன் நமக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு யோசிச்சு செயல்படுற அளவுக்கு கூட இந்த கட்சிக்கு திறமை இல்லையா? டிஎம்கே அப்பல இருந்தே செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கயா. இத கேள்வி கேட்டோம்னா இவனுங்க ஊபி 200 ரூபான்னு தூக்கிட்டு வருவானுங்க. உங்க கட்சியில இருக்கிற பிரச்சனைகளை ஃபர்ஸ்ட் பார்த்து அதை கேள்வி கேட்டு சரி பண்ணி அரசியலை கத்துக்கிற வழிய பாருங்க. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. நடைமுறையில இந்த ஃபார்ம் ஃபில் பண்றது ரொம்ப கஷ்டம். இவங்க கேட்கிற ஆவணங்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்குதான் கொஞ்சம் ஈஸியாக்குறதுக்கு இந்த கட்சிகள் தங்களோட ஓட்டை பாதுகாக்கிறதுக்காக அதிமுக, திமுக, VCK எல்லாருமே தன்னோட பூத் லெவல் ஏஜென்ட்ஸை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. டிஎம்கே மாதிரி கட்சிகள் வந்து ரொம்ப யோசிச்சு BLA 2s அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எக்யூப் பண்றதுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஆப் எல்லாம் பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஸோ அழுகிறத விட்டுட்டு ஆக்சுவலி எதையாவது பண்ணணும். ஓட்டு வாங்கணும்னா வேலை பார்த்துதான் ஆகணும். வீட்லயே உட்காந்துதான் முடியாது. ஐயா கரெக்டா சொல்லிட்டா. என்ன மானங்கட்ட பைத்தியக்காரன் நாயேன்னு சொன்னதா? திரு கருணாநிதி அவர்கள் அடையாளத்தை வைத்துதான் நீங்க அரசியலிலே
முதலமைச்சராக இந்த மானங்கட்ட பைத்தியக்காரன் நான் இப்படி எமர்ஜென்சில உள்ள போயிட்டு நீ உயிரோட இருக்க அரசியல்வாதி சார் அவரு. ஏஐடிஎம்கே says DMK is family rule. யாரும் வந்து எம்எல்ஏ பதவியை இந்த நீ தான் எம்எல்ஏ அப்படின்னு தூக்கி கொடுத்தல. மக்கள் இடத்துல போய் நின்று மக்களுடைய ஆதரவு பெற்று அதற்கு பிறகு எம்எல்ஏ வர முடியும். இந்த இடத்துக்கு வரதுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு 50 வருஷம் ஆயிருக்கு. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குடா. கருணாநிதி மகன் என்ற தகுதி எல்லாம் தாண்டி அவர் ஒரு இளைஞரணி செயலராகி ஒரு மாநாடு போட்டு துணை மேயராகி அப்புறம் மேயராகி முதலமைச்சராகி அப்படி வந்தார். அவர் ஒரு கிராஃப் இருக்கு. எல்லாரும் சிறைக்கு போனாங்க. சிறைக்கு போய் அந்த சிறையில வதை முகாம்கள்ல வதைப்பட்டாங்க. சிறையை பார்த்து பயப்படாதவங்க தான் தமிழ்நாட்டில் தலைவர்களாக மாறி இருக்காங்க. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றீங்க. சினிமால நீங்க சூப்பர் ஸ்டார். அரசியல் என்று வரும்போது மக்களுக்காக மக்களோடு நிற்பவர்களைத்தான் மக்கள் தேர்ந்தெடுப்பார். அப்பா இவ்வளவு நேரம் நீ பேசுறதுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். கேள்வி பதிலாக தான் என்னோட பொதுக்கூட்டம் இருக்கும். இப்போ நீங்க விஜயை பத்தி எதுவுமே என்கிட்ட கேட்கல. அவரு போனா என்ன வந்தா என்னங்க, அதை பத்தி எங்களுக்கு அக்கறையே இல்லை. அதை ஒரு கட்சியா நாங்க முதல்ல நினைக்கல. நாட்டுல எவ்வளவு பிரச்சனை நடக்குது, அதை பத்தி ஏதாவது பேசுறாரா? என்ன கட்சி அது? இப்போ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு எத்தனை நாள் பொறுத்து? அது எப்போ வந்தது, எப்போ அறிவிச்சாங்க, எப்போ திமுக ஆர்ப்பாட்டம் பண்ணுச்சு, எப்போ திமுக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு, அது வரைக்கும் என்ன தூங்கிட்டு இருந்தாரா? வேற மாதிரி இருக்கும்போது சொல்லியிருந்தா மறந்துருப்பாரு. தெளிவா இருக்கும்போது சொன்னதுனால அவருக்கு ஞாபகம் வந்து அதுக்கு ஒரு வீடியோ போடுற. இப்போ உங்களுக்கே தெரியும் இதை யார் நடத்துறா? தேர்தல் கமிஷன் நடத்தும். அதுக்கு யாரு முதலாளி? பிஜேபி. சரி, இப்ப ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, அவர் வீடியோ விட்டாரு. ஏதாவது ஒரு இடத்துல தேர்தல் கமிஷனையோ அவர் எஜமான சொல்றாரு, எங்களை சொல்றாரு கள்ள கூட்டணி, அவரது நல்ல கூட்டணியாவே இருந்து போட்டோம். அந்த பிஜேபிய ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அவரு அரசியல்வாதி. கொள்கை எதிரின்னு சொல்றாரு. அந்த கொள்கைகளை என்ன எதிர்த்தாரு, என்ன பண்ணாரு? ஒண்ணுமே இல்லை. Hi friends, it was my first night. Look, ఎంత బాగున్నాయి కదా, and ఇది నచ్చరా? చాలా బాగుంది కదా. Thank you. చలో ఈ రోజు మీకు నా బెడ్రూమ్ చూపిస్తాను. So beautiful, right? Yay! My favorite fruits and sweets. Yummy. Banana. He's my husband. Say hi. கல்யாணமாகாத ஒரு வயசு பையன் இருக்கிற வீட்டுக்குள்ள என்னப்பா வாலிப விளையாட்டு? யார் வயசு பையன்? அவரை தாங்க சொல்றாரு. இதுதான் நீ ஹாப்பியா இருக்க வேண்டிய டைம். இந்த டைம் திருப்பி கிடைக்காது. சோ பாப்பா கூட என்ஜாய் பண்ணு. நீ என்ஜாய் பண்ணு. ரெண்டு நாள் என்ஜாய் பண்ணு. புடி புடி. ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ. ஹே பாப்பா கியூட்டா இருக்கு, நான் தூக்கட்டுமா? கை கழுவியா? கையை கழுவிட்டு வா. ஆராரோ ஆரிராரோ. இவரெல்லாம் எப்படி வாழ்க்கையில உருப்பிட்டு சாதிக்க போறாரோ? ஏன் எல்லாரும் பிசாசு மாதிரி கத்துறீங்க? பாப்பா அங்க தூங்குது. உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? அமைதியா இருங்க. ஆராரோ ஆரிராரோ. ஜூ 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 ஜூ. பாப்பா பையன் எடுத்த. தூங்கிட்டு இருந்த பிளேயர் எடுத்த. பாப்பா போடா. எதனால சரிங்க பாப்பா எடுக்காத. எடுக்காத. போ போ போ. ஆராரோ ஆரிராரோ. எதுக்கு போட்டோ எடுக்கற நீ? போ. யார்ட்ட கேட்டு போட்டோ எடுத்த? என் பிள்ளைக்கு கண்ணை பட்டுரும். போ. லிஃப்ட் 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 லிஃப்ட். ஐயோ சார், லிஃப்ட் 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 லிஃப்ட். ரொம்ப நன்றி. மன்னிக்கணும், உங்களுக்கு முன்னாடி ஒரு வண்டியில லிஃப்ட் கேட்டேன், இப்ப அவர் நிப்பாட்டிட்டாரு. இப்ப அந்த வண்டியில இருந்தா மரியாதை, தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னொரு சந்தர்ப்பத்துல சந்திப்போம். நன்றி, வணக்கம். சரி, நீ வண்டி எடுப்பா. கோப்புரான பாத்ரூம்ல வச்சா பூட்டிட்டு போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.